வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற டவுட்டு. ஸோ அதுக்கான விடையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மணி ரிலேட்டடாக. ஸோ சேவிங் டிப்ஸு, சேலஞ்சஸ், ஐடியாஸ், அது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறேன் அப்படின்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அது மூலயமா ஷேர் ஆகி அவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிற டவுட் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளோ சேமிக்கணும் அண்ட் அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்டு நமக்கு சேமிக்கிறதுக்கு தாங்க இவ்வளோ டவுட் வரும். ஆக்சுவலி எவ்வளோ சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறதுன்னு. இதே செலவு பண்ண நம்ம யோசிக்கிறோமா, நமக்கு அதில் சந்தேகம் வருதானா? கிடையவே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்போம். பட் சேவ் பண்ணோம் அப்படின்னும் போது மட்டும் நம்ம மைண்டில் 1000 கொஸ்டின்ஸ் வரும். நமக்கு இன்கம் இல்லை, லோ இன்கம், ஹை இன்கம், இந்த டவுட் வரும். ஸோ நான் அதிகமாக சம்பளம் வாங்கினா தான் சேமிக்க முடியுமா, நான் குறைவாக வாங்குறேனே என்னால் சேமிக்க முடியாதா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இந்த சேவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் உங்களோட இன்கம்மை பொறுத்து இல்லைங்க, உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. ஸோ கம்மியாக நீங்கள் குறைவான சம்பளம் வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அண்டு எவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சில விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். அது தெரிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அண்ட் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட். மந்த்லி பட்ஜெட் நீங்கள் வந்து எப்போவுமே ஃபேமிலி ரன் பண்ணும்போது மந்த்லி பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ மந்த்லி பட்ஜெட் வந்து ரொம்ப அவசியம். அது போடுறதுனால நம்ம வந்து உடனே பணக்காரங்களாகிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் கண்டிப்பாக நீங்கள் அதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்டை நம்ம ட்ராக் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். எதில் அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கலாம். அண்டு நமக்கு எதெல்லாம் இன்கம் வருது, ரிசோர்ஸஸ் என்ன, நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெக்கார்ட் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம். அண்டு மந்த்லி பட்ஜெட் போடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் பிளானர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களோட மந்த்லி பட்ஜெட் போடலாம். இல்லை வீட்டில் ஒரு நோட்டு இருக்குன்னா கூட உங்களோட மந்த்லி பட்ஜெட்டை நீங்கள் அதில் எழுதலாம். அண்டு நிறைய இப்போ மொபைல் ஆப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ பட்ஜெட் பிளானருக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். அண்டு என்வலப் அப்படிங்கிற ஒரு பழைய சிஸ்டம் கூட இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு என்வலப் கவர், இப்போ நம்ம வாங்குகிற சம்பள பணத்தை ஒவ்வொரு செலவுக்கு, வாடகைக்கு இதில், கரண்ட்டு பில்லுக்கு இது, பெட்ரோலுக்கு இது, மளிகை சாமானுக்கு இது, பாலுக்கு இதுன்னு தனித்தனி என்வலப்பில் போட்டு வைப்போம். அந்த மாதம் அதுக்குரிய செலவை அந்த என்வலப்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்து அதில் இருக்கிற பணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கான செலவு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பழைய சிஸ்டம், பட் ரொம்ப எஃபெக்டிவான சிஸ்டம் தான் அது. அது மூலயமா நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். என்வலப் அப்படின்னால ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தனித்தனி பர்ஸ் இருக்கிறவங்க வச்சுக்கலாம். நிறைய நகைக்கடையில் பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அதில் பிரித்து உங்களோட ஒவ்வொரு செலவுக்கான காசை தனியாக போட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இதுக்காக கடையில் போய் பர்ஸு கொடுத்து 50 100ன்னு காசு செலவு பண்ணி வாங்காதீங்க. ஒரு மொய் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, ₹1 ₹2 அந்த மாதிரி ஒரு 10 கவர் வச்சுருந்தா கூட ஒன்னொன்றுலேயும் தனித்தனியாக நீங்கள் பேர் எழுதி இதுக்கான செலவுக்குன்னு அந்த பணத்தை அந்தந்த கவரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பட்ஜெட்டோட பிளானர். இந்த எந்த மெத்தட் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும். அதாவது நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, எது மூலியமாக நமக்கான இன்கம் வருது, நமக்கு வந்து சேல்ரி வருது, இல்லை எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை பேசிவ் இன்கம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி இன்கம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேங்க்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸும், இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் உங்களோட எக்ஸ்பென்சஸும் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு அப் டு டேட் நமக்கு தெரிய வரும். ஸோ நமக்கு எவ்வளோ இன்கம் வருது அண்ட் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, ஒரு நல்ல பட்ஜெட் பிளான் நம்ம போடணும்.
நல்ல பட்ஜெட் பிளான்னா எப்படி இருக்கணும், அதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. அதாவது உங்களோட பட்ஜெட் வந்து ரியாலிட்டி, அதாவது நம்மளால் பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கணும். இப்போது நீங்கள் மந்த்லி இதில் வந்து உங்களுக்கு ஒரு பைக்குக்கு இஎம்ஐ கட்ட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் மீட் பண்ண முடியும், அதுக்கான பட்ஜெட் உங்ககிட்ட இருக்குன்றப்ப நீங்கள் கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பட்ஜெட் உங்ககிட்ட இருக்காது. ஸோ நம்மளால் முடியாத விஷயத்தை நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வரக்கூடாது. ஸோ ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட் வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் வருது அப்படிங்கிறப்ப இன்கம்னா, அந்த 10,000 தான் நம்ம வந்து பட்ஜெட் போட முடியும். அதை விட்டுட்டு 15,000 பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு 5,000 எக்ஸ்ட்ரா ஆகும். அந்த 5,000 கடனாக மாறும். ஸோ என்ன வரவு வருதோ அதுக்கேற்ற மாதிரியான பட்ஜெட் நம்ம போடணும். அண்ட் அடுத்தது வந்து நம்ம போடுற பட்ஜெட் வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கணும். அதாவது இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா டிவியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு சில நேரங்களில் நம்ம பட்ஜெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பார்ட்னர். இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னாலும், உங்கள் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் பேசி நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, நம்ம இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத 2 பேரும் ஷேர் பண்ணி நீங்கள் அந்த பட்ஜெட்டை போட்டிங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரோட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி நீங்கள் பட்ஜெட் போடுங்க. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், நமக்கு எதிர்பாராமல் வர செலவுகள். இதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ உங்கள் பட்ஜெட்டில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அமௌண்ட்டும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நமக்கே தெரியும் இப்போது ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக நமக்கு வரும். அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பர்த்டேஸு, ஆனிவர்சரி, இல்லை ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அது நமக்கு முன்கூட்டியே தெரியும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டாக இருக்கும். நமக்கு வந்து பேர்டன் இல்லாமல் ப்ளஸ் நம்மளோட பணத்துக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட் நம்ம அரைவ் பண்ண முடியும். இந்த விஷயம்லாம் அதில் இன்க்ளூட் ஆயிருந்தது அப்படின்னா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 50-30-20 ரூலு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 50-30-20 ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 50-30-20 ரூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 50% வந்து எசென்ஷியல்னால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 50% வந்து உங்களோட வீட்டு வாடகைக்கு, உங்கள் வண்டி பெட்ரோலுக்கு, உங்கள் இன்சூரன்ஸ்க்கு, சாப்பாடு செலவுக்கு, இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைக்கு எல்லாமே வந்து நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 50% நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம இந்த 50% அதுக்காக ஒதுக்கணும். அடுத்தது வந்து 30% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மாதம் நீங்கள் படத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஏன்னா அவுட்டிங் போகிறீங்க, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து நமக்காக செஞ்சுக்கிற செலவுகள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வந்து 30%. இது வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியலுக்கு, நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து 30%. அண்ட் இந்த 20% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ரிட்டையர்மெண்ட்டு, நம்ம பசங்களோட ஸ்டடீஸ்க்கு, அந்த மாதிரி ஃப்யூச்சர் இதுக்காக நம்ம ஒரு சில கோல்ஸ் வச்சுருப்போம். அதுக்காக நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட சேலரியிலேருந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டு தான் இந்த 20%. நான் நிறைய வீடியோஸ் வந்து மணி சேவிங் பிளானு, மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் போட்டிருப்பேன். அதில் வந்து உங்களோட செலவுகள்லேருந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தி சேர்த்து வைங்க, அடிஷ்னல் சேவிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் இந்த 30% ஆன நான் எசென்ஷியல் இதுலேருந்து நீங்கள் செலவு மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த அடிஷ்னல் சேவிங்ஸையும் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேலரியில் பேசிக்காக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய பணம். ஸோ இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட சம்பள பணத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் 10,000 சேலரி வாங்கினாலும் சரி, இல்லை 1 lakh சேலரி வாங்கினாலும், 10 lakh சேலரி வாங்கினாலும், மினிமமாக உங்களோட சம்பளத்துலேருந்து 20% நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து தம் ரூல். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் நான் வந்து மாதம் எனக்கு குறைவான சம்பளம் இருக்குது, எடுத்து வைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ பட்ஜெட் என்ன, பிளான் என்ன, நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியும், இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்மளோட சம்பளத்துலேருந்து மாதம் 20% கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும். அண்ட் இது இல்லாமல் இந்த 30% நான் எசென்ஷியல்லேருந்து நம்ம சேவ் பண்ணுறதான் நான் போடுற நிறைய அடிஷ்னல் சேவிங் மெத்தட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களோட மாத சம்பளத்துலேருந்து எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.